ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாமும் கல்வியும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஏறக்குறைய கல்வி விஷயமாக நம்ம போன வாரமும் பார்த்தோம். அதில் ரிசல்ட் போன வாரம் +2 உடைய ரிசல்ட் வந்துச்சா இல்லையா? வியாழக்கிழமை ரிசல்ட் வந்துச்சு. அதனால் அப்படி ரிசல்ட் வருகிற போது நல்ல மார்க்கு வாங்கினால பெருமையும் அடிக்கக்கூடாது. அதே சமயத்தில் கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சி போயிருச்சுங்கிறனால என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது, துவண்டு போய்விடக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய பாரத்தில் போட்டுறனே, சரியா? நல்ல மார்க்கு வாங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தான் காரணம். ஒருவேளை குறைந்து விட்டதா அது அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேலே பொறுப்பை போட்டுறன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரமும் அதை தொடர்ந்து இஸ்லாம் கல்விங்கிறத தொடர்ந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு காலையில் 10th ரிசல்ட்டு அப்படி தானே, மதியானம் 2 மணிக்கு பார்த்தியாலாக்கு +1 ரிசல்ட்டு. +1 படிக்கக்கூடிய மாணவர்களோடு வந்திருக்கிறாங்க. அதனால அந்த இன்னைக்கு கொஞ்சம் ஜும்மாவை கொஞ்சம் குறைச்சி முடிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க போய் ரிசல்ட்லாம் பார்க்கணுமா இல்லையா? அதுக்காக முதல்ல நம்ம மார்க்கத்தில் கல்வி என்பது ஃபர்ல். கல்வியை கற்றுக்கொள்வது மார்க்கத்தில் என்ன? ஃபர்ல், கட்டாய கடமை. ஜும்மாவுக்கு வருகிறோமா இல்லையா? இது ஃபர்லா ஃபர்ல் இல்லையா? ஃபர்ல். 5 வேளை தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, ஜக்காத்து கொடுக்கிறோமே, ஹஜ் பண்ணுகிறோமே, இவைகளெல்லாம் கட்டாய கடமைகள். இந்த கடமையை விட கல்வியை கற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியமான கடமை. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய காலத்தில் 5 வேளை தொழுதாங்களா? மக்காவில் 13 வருஷம் நபியா இருந்தாங்கல்ல, அப்படித்தானே? 23 வருஷம் நபியா இருந்தாங்க. மக்கா வாழ்க்கை எத்தனை வருஷம்? 13 வருஷம். மதீனா வாழ்க்கை 10 வருஷம். மக்காவில் 13 வருஷமா நபியா இருந்தாங்களே, 5 வேளையா தொழுதாங்க? இல்ல, 12 வருஷமா தொழுவல. மக்காவுடைய 13 வருஷத்துல எத்தனை வருஷம் தொழுவல? 12 வருஷம் தொழுவல. 12வது வருஷம் கடைசியில தான் மேராஜுக்கு போனாங்க. அந்த மேராஜில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு கீழே மக்காவுல 1 வருஷம் தான், 13 வருஷத்துல 1 வருஷம் தான் என்ன பண்ணாங்க? தொழுதாங்க. மதீனாவுல 10 வருஷமா கடைசி வரை தொழுதாங்க அப்படின்னு சொன்ன, அப்ப மக்காவுல 12 வருஷமா தொழுவலைன்னு சொன்னா ஏன் தொழுவல? தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அதே மாதிரி மக்காவுல 13 வருஷம் இருந்தாங்கல்ல, 13 ரமலான் மாசம் வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்துச்சுல. 13 ரமலான் மாசத்துல மக்காவுல ரசூலா நோன்பு வச்சாங்களா? மக்காவுடைய வாழ்க்கையில இல்ல. ஏன் இல்ல? அல்லாஹ் நோன்பு கடமையாக்கல. மக்காவுடைய 13 வருஷ வாழ்க்கையில ஜக்காத்து கொடுத்தாங்களா? கொடுக்க சொன்னாங்களா? இல்ல.
அல்லாஹ் கடமையாக்கல. மக்காவுல தான் 13 வருஷமா இருந்தாங்க. அங்கேதான் காபத்துல்லா இருக்கிறது. அந்த 13 வருஷம் மக்காவுடைய நபித்துவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. நபித்துவ வாழ்க்கையின் மக்காவில் 13 ஆண்டுகளாக அவங்க வயசு 40 to 53 வயசு வரையில ஹஜ் பண்ணாங்களா? அங்கேதான் காபத்துல்லா இருக்கு. காபாக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் வீடு இருக்குது. ஹஜ் பண்ணாங்களா? பண்ணல. பண்ண சொன்னாங்களா? இல்ல. ஏன்? அல்லாஹ் கடமையாக்கல. ஆனால் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இவைகளெல்லாம் அல்லாஹ் கடமையாக்குவதற்கு முன்னால் அல்லாஹ் கடமையாக்கிய முதல் கடமை என்ன என்று சொன்னால் என்னவாக இருக்கிறது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த ரப்பின் பெயரை கொண்டு நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை என்று சொன்னால், அப்ப நம்ம மார்க்கத்தில் கல்வி என்பது நம்ம 5 வேளை தொழுகிறோமே அதை விட முக்கியமான ஃபர்லு அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ், இந்த வரலாறு அழகான ஆதாரம். அதனால தான் ஒரு முஹம்மது பின் அப்துல்லாவாக இருந்தாங்கல்ல, முஹம்மது பின் அப்துல்லாவை முஹம்மதுன் ரசூலுல்லாவாக மாற்றிய கட்டளை எது என்று சொன்னால் எந்த கட்டளை? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற இந்த கட்டளை வருவதற்கு முன்னால் அவங்க சாதாரண ஒரு முஹம்மது பின் அப்துல்லாவுடைய மகனாக இருந்தார்கள். எப்போது இக்ரா கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த கடமை, இந்த கட்டளை வந்து விட்டதோ அவங்கள அதுக்கு பிறகு அவங்கள யா முஹம்மது என்று கூப்பிடுவதே தவறு, கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடனே? யா ரசூல் அல்லாஹ், யா நபி அல்லாஹ். அப்ப முஹம்மது பின் அப்துல்லாவை முஹம்மதுன் ரசூலுல்லாவாக மாற்றியது எந்த கட்டளை? கல்வியை கற்று துலு என்ற கட்டளை அல்ல, நோன்பு என்ற கட்டளை அல்ல. எந்த கட்டளை? கல்வியை கற்றுக்கொள் என்ற இந்த கட்டளை தான் முஹம்மதை ரசூலுல்லாவாக மாற்றிய கட்டளை என்று சொன்னால், அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம மார்க்கத்தின் முதல் கடமை, முதல் ஃபர்ல் என்பது கல்வி. கல்வி கல்வியை கற்றுக்கொள் என்பதற்கு இந்த வசனம் தெளிவான சான்று. கல்வி என்பது ஃபர்ல் மாத்திரம் அல்ல, கல்வியை கற்றுக்கொள்வது என்பது மிகச்சிறந்த ஒரு இபாதத். அது என்னது? ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு. நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம், பள்ளிவாசலுக்கு வர்றனால நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான மாட்டானா? ஒவ்வொரு 8க்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பாவத்தை மன்னிப்பான். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற நன்மை எல்லாம் என்ன செய்யறான்? தர்றான். அப்ப பள்ளிவாசலுக்கு வர்றனால எப்படி நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதோ, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, நரகத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறானோ, சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறானோ, அது மாதிரி நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய காரணத்தால், நீங்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய காரணத்தால், நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்லக்கூடிய காரணத்தால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். பள்ளிக்கூடத்திற்கு செல்வதும் இபாதத் என்று நான் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய ஸஹீஹ் முஸ்லிமின் 2699வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா. மன் ஸலக தரீகன், ஒருவர் ஒரு தரீகிலே, ஒரு பாதையிலே போகிறார். பாதையில் போகிறாரே, போகக்கூடிய நோக்கம் என்ன என்று சொன்னால் யல்தமிஸு ஃபீஹி இல்மன், இல்மை தேடியவராக. புரிஞ்சா? நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிற போது இல்ம கத்துக்கிறனோ என்ற எண்ணத்தில் வந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்திற்கு செல்கிற போது யல்தமிஸு ஃபீஹி இல்மன், இல்மை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றாலும் சரி, கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்திற்கு சென்றாலும் சரி, யல்தமிஸு ஃபீஹி இல்மன் நோக்கம் நியத் என்னவாக இருக்கனே? யல்தமிஸு ஃபீஹி இல்மன், இல்மை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் சென்றால் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்து பாதை அல்லாஹ் என்ன செய்கிறான்? லேசாக்குகிறான், ஈஸியாக்குறான் என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப சரியாக பள்ளிக்கூடத்திற்கு போகிறோமா இல்லையா, கல்வியை கற்றுக்கொள்கிறோமா இல்லையா, அது ஒரு இபாதத்து, அது சொர்க்கத்தை தருகிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விக்காக துஆ செஞ்சாங்க. அவங்களுக்கு வஹி வருது, வஹி வருகிற போது கூட அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியே நீங்கள் என்ன செய்யுங்கள்? கல்விக்காக துஆ செய்யுங்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு துஆ, திருமறை குர்ஆனின் சூரத்து தாஹா என்று சொல்லக்கூடிய 20வது அத்தியாயத்தின் 114வது வசனத்திலே அந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான்.
அந்த துவாவை கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். குல் ரப்பி ஜித்னி இல்மா, குல் நீங்கள் கேளுங்கள், நீங்கள் துவா செய்யுங்கள். எப்படி துவா செய்யுங்கள்? ரப்பி ஜித்னி இல்மா, என் இறைவனே என்னுடைய இல்மை கல்வி ஞானத்தை என்னப்படுத்துவாயாக, அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு துவா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப இந்த துவா முக்கியமான துவாவா இல்லையா? இன்னைக்கு கூட இன்றைய இந்த ஜும்மாவுடைய துவா இந்த துவா தான். இந்த துவாவை நானும் ஜமால் பாய் கூட கீழே எழுதி போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு சகோர் வந்தாரு, பார்த்தாரு, படிச்சாரு, படிச்சுட்டு ரப்பி ஜித்னி இல்மா சரி அப்படின்ட்டு எனக்கு இந்த துவா தெரியும், இந்த துவாவை ஒரு நாளைக்கு நான் பல தடவை கேட்பேன் அப்படின்ட்டார். நான் சொன்னேன், பா இதே மாதிரி ஒவ்வொரு துவாவையும் நீங்க என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணி பல தடவை கேளுங்க அப்படின்ட்டேன். அப்படின்ட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு ஏன் இது தெரியுது அப்படின்னு சொன்னா, இது சின்ன துவா அதனால தான் தெரியுது அப்படின்ட்டேன். அவர் சொன்னார், இதை விட சின்ன துவா இருக்குது அப்படின்ட்டாரு. எனக்கே இதை விட சின்ன துவா தெரியல, அவரே சொல்றாரு இதை விட சின்ன துவா என்ன என்று சொன்னால் ஊஃபரானக்க, பாத்ரூமுக்கு போயிட்டு வரும்போது ஓதுகிறோமா இல்லையா, ஊஃபரானக்க உண்மையிலே சின்ன துவா தான். ஆனா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் பெரிய அர்த்தம். யாரெல்லாம் என்னைய மன்னிச்சிடல்லா, நான் அதை உணர்ந்து ஓதுவேன். நான் யூரின் மாஷா அல்லாஹ் ஈஸியா வெளியே போகுது பத்தியாலா, அதே மாதிரி லெட்டின் ஈஸியா வெளியே போகுது பத்தியால, பெரிய நேமத்து. போகலன்னு வைங்களேன் மௌத்து தான். அப்ப ஈஸியா வெளியே போயிடுது. அதுக்கு நம்மளால அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் பண்ண முடியாது. நான் ஷுக்குர் பண்ண முடியாத நன்றி கெட்டவன், எனவே என்னை என்ன செய்வாயாக, மன்னித்து விடுவாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அப்ப அதே மாதிரி இந்த துவா இல்முக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா ரப்பி ஜித்னி இல்மா என்கிற துவாவை நாம் எல்லோரும் அதிகமாக கேட்க வேண்டும். துவாவுக்கு இல்முக்காக இன்னொரு துவாவை நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, அந்த துவா திருமறை குர்ஆனில் சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தில் அந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வாலிஹ்னி பிஸ்ஸாலிஹீன், ரப்பி ஹப்லி ஹுக்மன், என் இறைவனே எனக்கு கல்வி ஞானத்தை தந்தருள்வாயாக. நம்ம எல்லாரும் கேட்கணும், குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா கேட்கணும், ரப்பி ஹப்லி ஹுக்மன், என் இறைவனே எனக்கு கல்வி ஞானத்தை தந்தருள்வாயாக. மட்டுமல்லாமல் வாலிஹ்னி பிஸ்ஸாலிஹீன், நல்ல நண்பர்களையும் தருவாயாக. கெட்டவனோடு போய் சேர்ந்துட்டோமாக்க நம்மளும் கெட்டு போயிடுவோம். சேருமான நல்லவா இருக்கனே, அதனால எனக்கு கல்வி ஞானத்தை தா அல்லாஹ், என்னுடைய சேருமானத்தை நட்பை நல்ல நட்பாக நல்ல நண்பர்களாக எனக்கு நீ தந்தருள்வாயாக என்று இந்த துவாவை கேட்டது யாரு? இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க. குர்ஆன் பேசுகிறது. அப்ப ரப்பி ஹப்லி ஹுக்மன் வாலிஹ்னி பிஸ்ஸாலிஹீன், கல்விக்காக கேட்கக்கூடிய இரண்டாவது துவா. மூணாவது துவா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, திருமறை குர்ஆனில் சூரத்து தாஹா என்று சொல்லக்கூடிய 20வது அத்தியாயத்தின் 25 முதல் 28 வரை வரக்கூடிய வசனங்கள் உங்கள் எல்லோருக்கும் இந்த துவா கண்டிப்பாக தெரியும். அவர்கள் கேட்டார்கள், ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இது கல்விக்காக இருந்தாலும் சரி, அல்லது தாவா பணியாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமா சேர்த்து பொதுவான துவா. எப்ப கேட்கறாங்க? அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே மூசாவே நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, ஃபிரௌன்ட்ட போய் தாவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப கேட்கறாங்க, ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி, என் இறைவனே என்னுடைய சதுரை உள்ளத்தை என்ன செய்வாயாக, விசாலப்படுத்துவாயாக. வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய இந்த காரியத்தை லேசாக்குவாயாக. அவங்களுக்கு சொன்ன அல்லாஹ்வுடைய வேலை தாவா பணி. நமக்கு இல்முன்னா இல்மு, புரிஞ்சா? வியாபாரம்டா வியாபாரம். நமக்கு என்ன தேவையோ அது அம்ரு, அதான் காரியம். என்னுடைய காரியத்தை வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய காரியத்தை நீ லேசாக்குவாயாக. வஹலுல் உக்தத மின் லிசானி, என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய முடிச்சியை அவிழ்த்து விடுவாயாக. யஃப்கஹு கௌலி, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவருக்கு தெளிவாக புரியும்படி ஆக்குவாயாக. அப்படிங்கிற துவாவை யார் கேட்டது? மூசா நபி கேட்டாங்க. குர்ஆன் பேசுகிறது. இதுவும் இல்முக்காக உள்ள ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி, ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்கிற துவாவை நீங்கள் மூன்றாவதாக ஓதிக்கொள்ளுங்கள். நாலாவதாக இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் ஒரு துவாவை பதிவு பண்றாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விக்காக இந்த துஆவை கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, அல்லாஹ்வே எனக்கு பயனுள்ள கல்வியை தந்தருள்வாயாக என்று துஆ செய்யுங்க. எத்தனாவது துஆ? நாலாவது துஆ. அஞ்சாவது துஆவை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 5266வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அதிகமாக கேட்டாங்க, கேட்க சொன்னாங்க. என்ன துஆ என்று சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ மின் கல்பின் லா யக்ஷஉ வ மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. அழகான துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ, அல்லாஹ்வே பயனற்ற கல்வியை விட்டும் என்னை என்ன செய்வாயாக? பாதுகாப்பாயாக. முதல் பாதுகாப்பு. இரண்டாவதாக வமின் கல்பின் லா யக்ஷஉ, இரையச்சமில்லாத கல்பை விட்டும், என்னுடைய கல்பு என்னவா இருக்கனே? தக்குவா உள்ள கல்பா இருக்கனே. இரையச்சமில்லாத கல்பை விட்டும் என்னுடைய கல்பை பாதுகாத்து விடுவாயாக. இரண்டாவது. மூன்றாவதாக வமின் நஃப்ஸின் லா தஷ்பஉ, போதும் என்ற திருப்தி கொள்ளாத உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை ஆக்கிவிடாதே. என்னுடைய உள்ளம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று திருப்தி படக்கூடிய உள்ளமாக என் உள்ளத்தை ஆக்கி, திருப்தி இல்லாத உள்ளமாக என் உள்ளத்தை ஆக்கிவிடாதே. அதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, எந்த துஆ அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படாதோ ஏற்றுக்கொள்ளப்படாதோ அப்படிப்பட்ட துஆக்களை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அழகான துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ, அல்லாஹ்வே பயனில்லாத கல்வி பயனற்ற கல்விகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படிங்கிற துஆவை செய்யணும். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அப்ப இந்த மாதிரி துஆ குறிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களை என்ன செய்யணும்? இந்த துஆ வந்து சொல்ல வைக்கணும். நீங்க பாத்தீங்களாக்க அபுல் ஹசன் அலி நதிவி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க. அதை சொல்றாங்க, இந்தியாவை சார்ந்த பெரிய ஒரு அறிஞர். அவங்க சொல்றாங்க, இந்தியாவில் முஸ்லிம்கள் இவ்வளவு பின்தங்கி போயிட்டாங்கல்ல, அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்திய முஸ்லிம்கள் கல்வியை தவறாக இரண்டாக பிரித்தார்கள். எப்படி தவறாக இரண்டாக பிரித்தாங்க? உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்தார்கள். எப்ப இந்த சமுதாயம் கல்வியை உலக கல்வி மார்க்க கல்வி என்று தவறாக இரண்டாக பிரித்ததோ அன்றிலிருந்து இந்த சமுதாயம் பின்னோக்கி விட்டது, பின்னடைந்து விட்டது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்முடைய கல்வி வந்து உலக கல்வி மார்க்க கல்விங்கிறது கிடையாது. எப்படிதான் இருக்குது? பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி. நான் என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கிறான்னு சொன்னா பயனுள்ள கல்வியா இல்லையா? பயனுள்ள கல்வி. பொறியியல் படிப்பது பயனுள்ள கல்வி, விஞ்ஞானம் படிப்பது எல்லாமே பயனுள்ள கல்விகள். அப்ப பயனுள்ள கல்விகளை படிக்க வைப்பதெல்லாம் மார்க்க கல்விகள். புரிஞ்சா? பயனற்ற கல்விகள் எப்படி திருடனு, எப்படி ஃப்ராடு பண்ணனு, எப்படி தப்பிச்சுக்கிறனு, அதுவும் கல்விதான். எல்லாத்துக்கும் முடியாது. திருடுவது எல்லாத்துக்கும் முடியாது, தப்பிச்சு வந்துறது முடியாது, பொய் சொல்றது முடியாது, ஏமாத்துறது முடியாது. அதுக்கு ஒரு திறமை வேணும். யாழ்ல அந்த இல்மு எனக்கு, இந்த கெட்ட இல்மு எனக்கு வேணாம்ல அப்படிங்கிற துஆ செய்யுங்க என்று குர்ஆன் சுன்னா பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த கல்விக்காக மாணவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமப்படணும், கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டம் இல்லாம வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதுக்கு நான் நிறைய வரலாறு சொல்ல முடியும். இருந்தாலும் இப்ப 2 மணிக்கு +1 ரிசல்ட்டுங்கிறனால மாணவர்கள்லாம் போய் பார்க்கணுமா இல்லையா? அதுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் நான் ஒரே ஒரு வரலாறை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வியை கத்துக்கிட்டாங்க. அந்த கல்விக்காக ஒரு நபியே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, கல்வியை கத்துக்கிறதுக்காக ஒரு நபியே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்குரிய வரலாறு. ஏன் இந்த வரலாறு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம கல்விக்காக கஷ்டப்படணும், சிரமப்படணும். இந்த கஷ்டம்தான் வாழ்க்கை என்ன செய்யும்? உயர்த்தும் என்பதற்கு இந்த ஹதீஸ், இந்த வரலாறு அழகான ஆதாரம். இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4725வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு தாவா செய்கிறாங்க. ஒரு அழகான பயான் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அவங்க பயான கேட்டு அந்த மக்கள் எல்லாம் அழுது விட்டார்கள். கண்ணீர் கொட்டோ கொட்டு என்று அவர்களுக்கு கொட்டுகிறது. அப்படி உருக்கமான பயான மூசா நபி செஞ்ச உடனேயுமே அந்த மக்கள் மூசா நபியை பார்த்து கேட்டாங்க, ஐயுன்னாசி ஆயிலம், இந்த துனியாவில் மிகச்சிறந்த அறிஞர் யார்? அவங்க நபி அழகா பயான் செஞ்சாங்க. அதை வச்சு அந்த மக்கள் நபிட்ட கேட்டாங்க, ஐயுன்னாசி
அலம், இந்த பூமியின் மிகச்சிறந்த அறிஞர் யார் என்று கேட்டார்கள். அவர்கள் நபி என்ற காரணத்தால் பதில் சொன்னார்கள், நான் தான். நபியா இல்லையா, அதனால நான் தான் இந்த பூமியின் மிகச்சிறந்த அறிஞன் என்று பதில் சொல்லிவிட்டார்கள். இந்த பதில் அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. ஒரு நபி இதுக்குள்ள ஒரு பெருமை இருக்கிற, புரிஞ்சா? நபியா இருந்தாலும் அப்படி சொல்லிருக்க கூடாது. அதனால ஆனன்னு சொன்னாங்கல்ல, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. உடனே மூசா நபிட்ட அல்லாஹ் சொன்னா, இன்னலி அபுதன், எனக்கு ஒரு அடியார் இருக்கிறார். அந்த அடியார் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், பி மஜ்மஇல் பஹரைனி, அவர் பஹரைனிலே இருக்கிறார். பஹரைனா நீங்க நினைக்கிற மாதிரி பஹரைன் நாடு கிடையாது. பி மஜ்மஇல் பஹரைன், ரெண்டு கடல்களும் சேரக்கூடிய, சந்திக்கக்கூடிய, சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்தில் என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறார். ஹுவ அஅலமு மின்க, அவர் உங்களை விட அறிஞ்சவராக இருக்கிறார். அவர்கிட்ட போய் நீங்க இல்ம கத்துக்கிறங்க. நீங்க எனக்கு தான் நல்ல எல்லாமே தெரியும்னு சொன்னீங்க பத்தியலா, அப்படி கிடையாது. அவர்கிட்ட போய் நீங்க இல்ம கத்துக்கிறங்க. நபிக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். மூசா நபி கேட்கறாங்க, யா அல்லாஹ், நான் அவரை போய் பார்க்கணும்னு சொன்னா எப்படி போய் பார்க்கறது, எங்கே போய் பார்க்கறது, எங்கேன்னு தெரியாது கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, அவர் மஜ்மூல் பஹரையில் இருக்கிறாரா, இடத்த அல்லாஹ் சொல்லிட்டானா, அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அதுல ஒரு மீனை தூக்கி போட்டுக்கோங்க. சரியா? ஒரு மீனை தூக்கி போட்டுக்கிட்டு அந்த மீனோடு என்ன செய்யுங்க, நடந்து போய்கிட்டே இருங்க. ஒரு இடத்துல அந்த மீன் குதிச்சிரும், கீழே குதிச்சு ஓடி போய் கடலுக்குள்ள ஓடி போயிடும். அப்ப எந்த இடத்துல மீன் குதிச்சு கடலுக்குள்ள ஓடி போயிருதோ அதான் மஜ்மூல் பஹரை, ரெண்டு கடல்கள் சேரக்கூடிய இடம். அங்க ஒரு அடியார் இருக்கிறார், அவர்கிட்ட போய் இல்ம கத்துக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில ஒரு வாலிபர், உதவிக்காக ஒரு வாலிபரை அழைத்து கொண்டு அந்த தலையில ஒரு தட்டு, ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை வச்சு உள்ளுக்குள்ள ஒரு மீனை போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வரலாறை திருமறை குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 61 65 வரை நீங்கள் படித்து பாருங்கள். 61 60 65 வரை அந்த 6 ஆயத்து அல்லாஹ் சொல்றான். வைது கால மூசா லி ஃபதாஹு, வைது நீங்கள் நினைத்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். மூசா நபி சொன்னாங்கல்ல, கால மூசா நபி சொன்னாங்கல்ல, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். லி ஃபதாஹு, யார்ட்ட சொன்னாங்க? தன்னுடைய வாலிபர், தன்னுடைய உதவிக்காக ஒரு ஆளை வச்சுக்கிட்டாங்கல்ல, அல்லாஹ் போ சொல்லிட்டான்ல, போறாங்கல்ல, வாலிபர்கிட்ட சொல்றாங்க, லா அபரஹு, நான் சோர்ந்து போய்விட மாட்டேன். ஹத்தா அபுலக மஜ்மஅல் பஹரைன், நான் அந்த ரெண்டு கடல்களும் சேரக்கூடிய இடத்திற்கு செல்லும் வரை கல்வியை தேடி போறாங்க, கல்விக்காக போறாங்க. கல்வியை தேடி போகும்போது நான் ஒருபோதும் சோர்ந்து போய்விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே சோறாம போய்கிட்டு இருப்பேன். அவ் அமுலிய ஹுக்குபா, அல்லது பல்லாண்டுகள் நடப்பேன். மாலி அவ் அமுலிய ஹுக்குபா, நான் பல்லாண்டுகள் என்ன செய்வேன், நடப்பேன். இப்ப பல்லாண்டுகள் எதுக்காக போறாங்க? இல்முக்காக போவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு ஃபலம்மா பலகா மஜ்மஅ பைனிஹுமா, அந்த ரெண்டு பேரும் அந்த மஜ்மூல் பஹரைன் இருந்துச்சு பத்தியலா, அந்த இடத்தை அடைந்த பொழுது நசியா ஹூதஹுமா, ரெண்டு பேரும் மீனை மறந்து விட்டார்கள். ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹரி சரபா, அது அப்படி குதிச்சு, சரியா, பஹர்ல என்ன பண்ணி விட்டது, சபீல்னா பாதை அது குதிச்சு உள்ள ஓடி போயிருச்சு, மீன் போயிருச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யல, அந்த மீனை பார்க்கல, மறந்துட்டாங்க, அவங்க பாட்டுல போறாங்க. ஃபலம்மா ஜாவஸா, அந்த ரெண்டு பேரும் அதை தாண்டி சென்ற பொழுது கால லி ஃபதாஹு, மூசா நபி தன்னுடைய அந்த வாலிபர் இருக்கிறார்ல உதவிக்காக, அவர்கிட்ட சொல்றாங்க, ஆத்தினா கதானா, சாப்பாடு தாப்பா, ஓலோ நாள் பல மாசமா நடந்து கல்விக்காக நடக்கிறோம், என்னால இதுக்கு மேல நடக்க முடியல, கஷ்டமா இருக்குது, சோறு தண்ணி தேவைப்படுது. ஆத்தினா கதானா, கதா சாப்பாடு தாப்பா அப்படின்னு கேட்டுப்பட்டு, லகது லகீனா மின் சஃபரினா ஹாதா நசபா, இந்த சஃபரில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சொல்றாரு. லகது லகீனா, நாம் சந்தித்து விட்டோம், மின் சஃபரினா, இந்த சஃபரில, மின் சஃபரினா ஹாதா நசபா, கஷ்டப்பட்டு சவர் பண்ணிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு சவர் பண்ணோம். எதுக்காக கஷ்டப்படுறாங்க? இல்முக்காக கஷ்டப்படுறாங்க. பண்ணிட்டோன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த வேலைக்காரர் சொல்றாரு, கால ஆராய்த்த இது அவையினா இல சஹரத்தி, நீங்க பார்க்கலையா, நம்ம எல்லாம் ஒரு இடத்துல தங்கனமே, சஹரான்னு சொன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பாறை, அந்த பாறையில் தங்கி இருந்தோமே. அப்ப ஃபைன்னி நசீத்துல் ஹூத, நான் மீனை மறந்துட்டேன்.
ஒமான் சானிஹு இல்ல ஷைத்தானு அன் அதுக்குறஹு, அதை அல்லாஹ் தான் உங்கள்கிட்ட ஷைத்தான் தான் அதை மறக்கடிச்சிட்டா உங்கள்கிட்ட சொல்ல விடாம. பார்க்குறேன் தட்டுல பார்க்குறேன் தண்ணி தான் இருக்குது தவிர ஆனா என்ன இல்லை, மீன் இல்லை. வத்தகத சபீலஹு ஃபில் பஹர், அது குதிச்சு போய் பஹர்ல போய் சபீலை அமைத்து கொண்டது. அஜபா, ஆச்சரியமா இருக்குது. தூக்கிட்டு வர்றோம், நமக்கே தெரியல, குதிச்சு ஓடி போயிருச்சு. அது பஹர்ல வந்து இடத்தை அமைச்சுக்கிட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்ட்டாங்க. மூசா நபி சொல்றாங்க, காலதாலிக்க மா குன்னா நபுகி, அதுதான் அந்த இடம். அது குதிச்சு ஓடிச்சு பத்தியலா, அதான் அந்த இடம். ஃபர்தத்தா அலா ஆசாரிஹிமா கஸஸ, திரும்பி வருவோம், நம்ம எல்லாம் அதே மாதிரி திரும்பி வருவோம், அந்த இடத்துக்கு திரும்பி வருவோம் அப்படின்னு 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறோம், முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ், ஒரு ஆயத்து தான் புரிஞ்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தா ஃபவஜதா அபுதம் மின் இபாதினா ஆத்தைனாஹு ரஹமத்தம் மின் இந்தினா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. அல்லாஹ் பேசுகிறான், ஃபவஜதா, அந்த 2 பேரும் பெற்றுக்கொண்டார்கள். அபுதன், ஒரு அபுதை, ஒரு அடியாரை, ஹிலர் சொல்லுவோமா இல்லையா, அவர் பேர் தான் ஹிலர். அந்த அடியாரை பெற்றுக்கொண்டார்கள். மின் இபாதினா, என்னுடைய அடியார்கள் ஒருவராக அவரை பெற்றுக்கொண்டார்கள். ஆத்தைனாஹு ரஹமத்தன், நாம் அவருக்கு எதை கொடுத்திருக்கிறோம், ரஹமத்தை கொடுத்திருக்கிறோம். இல்லதுன்னா, நம்மிடமிருந்து ரஹமத்தை நாம் அவருக்கு கொடுத்திருக்கிறோம். மட்டுமல்லாமல் வஅல்லம்னாஹு, நாம் அவருக்கு என்ன செய்தோம், கற்றுக் கொடுத்தோம். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நாம் நம்மிடமிருந்து அந்த ஹிலருக்கு எதை கற்றுக் கொடுத்தோம், இல்மை, கல்வியை கற்றுக் கொடுத்தோம். அவர்கிட்ட போய் கல்வியை கத்துக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டா அவரை போய் பார்த்துட்டாங்க. அவர் ஒரு போர்வையில இருந்தாரு, சலாம் சொன்னாங்க, கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க, அவர்கிட்ட கத்துக்கிட்டு கடல்ல எல்லாம் போனாங்க. பெரிய வரலாறு பேசுகிறார். அப்ப எதுக்கு இந்த வரலாறை நான் சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மூசா நபி ஒரு நபி, கல்வியை கத்துக்கிற போறாங்க. என்ன பண்ணாங்க, பல மாதங்களாக நடந்து போனாங்க. சஃபர்ல கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. இந்த கஷ்ட சிரமப்பட்டாங்கல்ல, எதுக்காக பட்டாங்க, இல்முக்காக, கல்விக்காக கஷ்டப்பட்டாங்க என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை குறிப்பாக மாணவர்களே, கல்விக்காக நம்ம சிரமப்படணும், கல்விக்காக நம்ம கஷ்டப்படணும். நம்ம கஷ்டப்படுகிறோமே இல்லையா, இந்த கஷ்டம் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய உயர்வுக்கு என்னவா இருக்கேன், காரணமா இருக்கேன் என்பதை சொல்லி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கல்வியை கற்றுக்கொண்டார்களோ, சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், முஹத்திதுகள் எல்லாம் எப்படி கல்வியை சிரமப்பட்டு கல்வியை கற்றுக்கொண்டு பெரிய ஆளாக ஆனாங்களோ, அது போன்ற கல்வி ஞானத்தை நமக்கும், குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கும், நமக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் கல்வி ஞானத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆவை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நம்முடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்த நாம் கேட்க வேண்டிய துஆவை திருமறை குர்ஆனில் சூரத்து தாஹா என்று சொல்லக்கூடிய 20வது அத்தியாயத்தின் 114வது வசனத்தில் அந்த சின்னஞ்சிறிய துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பி ஜிதினி இல்மா என்கிற அழகான துஆ. இந்த துஆவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், என் ரப்பே, எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, எனக்கு அதிகமான கல்வி ஞானத்தை தந்தருள்வாயாக என்ற அற்புதமான துஆ. இந்த ரப்பி ஜிதினி இல்மா என்ற துஆ உள்பட திருமறை குர்ஆனில் என்னென்ன துஆக்களை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துஆக்களை எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் சமிஅனா வாதானா,
கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துஆக்களை எப்படி மனப்பாடம் பண்ணாங்களோ, துஆக்களை ஓதுனாங்களோ, துஆக்களை பிற மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.